ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ விஎஸ் கோடில் HTML எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் விஎஸ் கோடை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு சில எக்ஸ்டென்ஷனை டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் டவுன்லோட் பண்ணால் தான் நம்ம விஎஸ் கோடில் HTML யூஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் எக்ஸ்டென்ஷன் சிம்பிள் இருக்கும், அந்த சிம்பிளை டச் பண்ணிக்கோங்க. சர்ச் பாரில் லைவ் சர்வர்னு சர்ச் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிய எக்ஸ்டென்ஷனை நீங்களும் உங்கள் விஎஸ் கோடில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட்னு சர்ச் பண்ணுங்கள். அதில் ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் ஸ்னிப்பட்ஸ் அப்படின்னு வரும், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பூட் ஸ்ட்ராப்னு சர்ச் பண்ணி ஸ்க்ரீனில் தெரிகிற அதே எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஓப்பன் ப்ரௌசர்னு சர்ச் பண்ணி அதே மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஒரு HTML ஃபைலை ரன் பண்ணி பார்க்கலாம். பட் ஒரு சிம்பிள் HTML ஃபைல் இருக்குது, இதுதான் நம்ம ரன் பண்ணி பார்க்க போகிறோம். இது ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணோடனே ஓப்பன் இன் அதர் ப்ரௌசர்னு வரும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா மேலே எல்லா ப்ரௌசரும் உங்கள்கிட்ட இருக்க எல்லா ப்ரௌசரும் காமிக்கும். நான் கூகுள் குரோமை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது பார்த்தீங்கன்னா நமக்கு HTML ஃபைல் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ்.